வெல்கம் டு தமிழ் அமிர்தம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளி வெங்காய தொக்கு எப்படி செய்யலான்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க. 10 நிமிஷத்தில் அருமையாக செஞ்சிடலாம். தேவையான பொருட்கள்: 100 கிராம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு ஊற வச்சு கரைசல் எடுத்து வச்சுருக்கிறேன். 8 மிளகாய், பச்சை மிளகாய் நல்லா கீறி வச்சுக்கோங்க. உப்பு, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், எண்ணெய். ஒரு சட்டியை வச்சுருக்கிறேன். வடை சட்டி வச்சு கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கிறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். 100 வெங்காயம்னால ஒரு 50 மில்லி எண்ணெய்னாலும் ஊற்றணும். கடுகு, உளுந்தம்பருப்பு நல்லா பொரியணும். பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் நல்லா வதக்கணும். சிவப்பாகிற வரை வதக்கிடுவோம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. 5 நிமிஷம் வதக்கினீங்கன்னா நல்லா வதங்கிடும். இப்போ பெருங்காயத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் 3ஐயும் போட்டுக்கிடுவோம். அதையும் சேர்த்து வதக்கிட்டு புளிக்கரைசலை சேர்த்துக்கிடுவோம். இந்த அளவு வச்சுட்டு இதை மூடி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த புளியோட பச்சை வாசம் போய் நல்ல ரெட்டிஷாக வந்துருச்சு. இந்த அளவு புளி, பச்சை மிளகாய், வெங்காயம் 3 சேர்ந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்படியே வச்சுக்கிறதுனால வைக்கலாம். கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் பச்சரிசி மாவு கலந்து விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி நல்லா கிடைக்கும். நல்ல மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய் மாதிரி இந்த வெங்காயத்தொக்கு சூப்பராக இருக்கும். புளி வெங்காயத்தொக்கு ஒரு வார நாள் கெட்டு போகாது. ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், சுவையான வெங்காயத்தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இட்லி தோசைக்கும் வச்சு நல்லா சாப்பிடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை நான் ஒரு டிஷ்ஷோடு சந்திக்கிறேன்.